மீடியா 7 நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 61 வார்டு நொய்யல் நகர் பகுதியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவை திறந்து வைத்தார். பின்பு மரக்கன்றுகளை நட்டார். இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 61வது வட்டம் நொய்யல் நகரில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான பொது ஒதுக்கீட்டு இடத்தில் பொதுமக்களும் அதைப் போலவே குழந்தைகளும் மாணவ மாணவிகளும் பயன்படத்தக்க வகையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே சிறுவர் விளையாட்டு பூங்கா இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு பூங்கா சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அமைக்கப்பட்டது. இந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றும் அதைப் போலவே இந்த வட்டத்தினுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர், முன்னாள் கிழக்கு மண்டல தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் SM சாமி அவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றும் இந்த பகுதியில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டது. அதைப் போலவே ஆழ்குழாய் கிணறும் இந்த நொய்யல் நகரிலே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டு ஆழ்குழாய் கிணற்று நீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறுவர் விளையாட்டு பூங்கா இன்றைக்கு குழந்தைகள் விளையாடுவதற்கென்று இன்றைக்கு திறப்பு விழா செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.